திமுக சார்பில் விழுப்புரம் நகரம் முழுவதும் பல இடங்களில் அமைச்சர் பொன்முடி தண்ணீர் பந்தல் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், இளநீர், தர்பூசணி வழங்கினார். விழுப்புரம் நகரத்தில் உள்ள கிழக்கு பாண்டி ரோடு, நகர திமுக அலுவலகம், 4 முனை சந்திப்பு, புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், விழுப்புரம் எம்எல்ஏ அலுவலகம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்று திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களால் திறக்கப்பட்டது. இதில் அமைச்சர் பொன்முடி பொதுமக்களுக்கு மோர், இளநீர், தர்பூசணி, கூல்ட்ரிங்க்ஸ், கூழ் உள்ளிட்டவைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன், மாவட்ட பொருளாளர் ஜனகராஜ், நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி பிரபு, நகர செயலாளர் சர்க்கரை, மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஆவின் தினகரன், மாவட்ட மாணவரணி செயலாளர் ஸ்ரீவினோத், திமுக நிர்வாக முன்னேற்ற சங்கம் பொதுச் செயலாளர் வாலிபால் மணி, திமுக வர்த்தக அணி அமைப்பாளர் கோல்டு வெங்கடேஷ், நகரமன்ற உறுப்பினர்கள் மணவாளனன், அமிர்தராஜ், வசந்தா அன்பரசு மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 7 Green News செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கலைக்குமார்.